ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இயேசுவின் சமாதான ஊழியத்தின் சார்பாக எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே உலகமெங்கும் மகளிர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. மகளிராகிய உங்கள் யாவருக்கும் என் அன்பின் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதம் சொல்கிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38 முதல் 42 வசனங்களிலே மாத்தாள் மரியாள் என்று சொல்கிறதான இரு சகோதரிகளை குறித்து நாம் பார்க்கின்றோம். மரியாள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து ஆண்டவருடைய வசனங்களை குறித்து அவள் தியானிக்கின்றாள். மாத்தாளோ உலக வேலைகளை செய்து கொண்டு பற்பல வேலைகளையும் செய்து கொண்டு அவள் கவலைப்பட்டு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றாள். ஆனால் மரியாளோ இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து நல்ல பங்கை தெரிந்து கொண்டிருக்கின்றாள். இந்த நாளிலே நம் மாத்தாளை போல கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோமா, அல்லது மரியாளை போல ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து வேதத்தை வாசித்து ஜெபித்து கொண்டிருக்கின்றோமா? நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். மார்த்தாளை போல இல்லாமல் மரியாளை போல நல்ல பங்கை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மகளிர் தின நாளிலே நாம் மரியாளை போல நல்ல பங்கை நாம் தெரிந்து கொண்டு ஆண்டவரை உறுதியாய் நாம் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று சொல்லி வேதத்தில் சொன்ன வண்ணமாக நாம் உறுதியாய் ஆண்டவரை நாம் பற்றி பிடித்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் நமக்கு பூரண சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வல்லமையுள்ளவராய் இருக்கின்றார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான நல்ல மகளிர் தின நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலே எல்லா மகளிருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றேனப்பா. எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். உலக கவலைகளை பட்டு கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டு கலங்கி தவிக்கிறதான அன்பான சகோதரிகளை நீர் கண்ணோக்கி பாரும். இந்த நாளிலே அவர்களை நீர் ஆசீர்வதியும். மரியாளை போல தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவர்கள் தெரிந்து கொள்ளத்தக்கதான கிருபைகளை ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் நீ தந்தரல வேணுமாய் ஜெபிக்கிறேனப்பா. எல்லாருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை நீர் கட்டளையிடும். இந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக நீர் மாற்றித்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.